சம்மந்திமா, காவியா தேறி இருக்காளா? நைட்டு அழுகிறது இல்லைல்ல? எங்க சம்மந்தி, சாப்பிடவே மாட்டேங்கிறா. மாப்பிள்ளை வேற எங்களை பார்க்க விடுறதே இல்லை. அவ தூங்குறாளா முழிச்சிருக்காளான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கதிர்கிட்ட சொல்லியிருக்கேன் காவியாவை நல்லா பார்த்துக்க சொல்லி. அவன்தான் ஒரு மாதிரியா இருக்கான். இல்ல மாமா, ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் கதிர் நல்லா தான் பாத்துக்கிறாரு. இந்த ராகனியத்தை தான் கதிரை கெடுக்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, கதிர் கோவிலுக்கு கிளம்புனா வர வேணான்னு பிடிச்சு வச்சுட்டாங்க. ஆமா ஹேமாக்கா, அவங்க அடிக்கடி பேசிக்கிறாங்க. ஏய் இந்திரா, திருப்பி அதை பத்தி பேச வேண்டாம். மனசே சரியில்லை. கோயிலுக்கு போலான்னு கிளம்பி வந்துட்டோம். எதுக்கு அதையே பேசிட்டு இருக்கணும்? சம்மந்திமா சொல்றது சரிதான். எப்படியாவது காவியா அக்காவோட குழந்தை திரும்ப கிடைக்கணும். என் போட்டோவை அசிங்கமா பண்ணவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் முட்டியை உடைக்கணும். மடி இந்திரா, கோயிலுக்கு தேவையான பூஜை சாமான் எடுத்து வச்சிட்டியாமா? நான் என் சைட்ல இருந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் மாமா. ஹேமாக்கா, கற்பூரம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஐயோ, கற்பூரம் மறந்துட்டேனே இந்திரா. தலை சுத்தலா இருந்துச்சு, அப்படியே வந்து உட்காந்துட்டேன். சாரி இந்திரா. சரி பரவாயில்ல, விடுங்கக்கா. மாமா, கொஞ்சம் ஓரமா பார்த்து கடை இருந்தா நிப்பாட்டுங்களேன், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் கடையை பார்த்து நிப்பாட்டுறேன். மடி இந்திரா, இரு நான் போய் வாங்கிட்டு வரேன். ஹேமா, ஹேமா என்ன பண்ணுது? ஒரு தலை சுத்தலா இருக்குமா, மயக்கமா இருக்கு. ஹேமாக்கா, என்ன பண்ணுது? என்னாச்சு? ஒன்னும் இல்லடி, இந்த டைம்ல வர மயக்கம் தான். நீ கடைக்கு போய் ஏதாவது ஜூஸ் வாங்கிட்டு வா போ. சரி, இதோ நான் போறேம்மா, பாத்துக்கோங்க. ஹேமா, சாஞ்சுக்கோ. ஐயோ, என்னது இது? யார் இதை பண்ணிருப்பாங்க? யாரு பண்ணிருப்பா? ஐயோ மடி இந்திரா, மாமா, பாத்தியம்மா என்னென்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்கன்னு? மாமா, இல்ல யார் பண்ணிருப்பாங்கன்னே தெரியலையே மாமா. ஊர்ல எல்லா இடத்துலயும் ஒட்டி வச்சிருப்பாங்க போல இருக்கே. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நம்ம போலீஸ்க்கு போலான்னு. நீயும் கௌதம் தான் கேட்கல. மாமா, கௌதம் தான் இதை பெருசா எடுத்துட்டு போக வேண்டாம்னு நினைச்சாரு மாமா. இந்திரா, இதை சும்மாவே விடக்கூடாது. இப்படி உன்னை பத்தி தப்பா கதை பரப்பி விட்டுருக்காங்க பத்தியா, அவங்கள சும்மாவே விடக்கூடாது. மாமா, இருக்கட்டும் மாமா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. மடி, இது எதுக்குமா எடுக்கிற? இருக்கட்டும் மாமா, நான் சொல்றேன். மாமா, நீங்க வாங்க, நம்ம போலாம். சரி சரி சரி, ஒன்றும் இல்லை, போலாமா? ஐயோ ஐயோ, ஏமா இந்திரா, இந்திரா, ஐயோ இந்திரா, ஐயோ ஐயோ இந்திரா, ஐயோ என் பொண்ணோட மானம் போச்சு, மரியாதை போச்சு. ஐயோ
ஏமா ஏமா அங்க பாரு, என் பொண்ணோட மானம் இப்படி சந்தி சிரிக்குதே. ஐயோ சம்மதி, சம்மதிம்மா. அங்க பாருங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்க செவுத்துல எல்லாம் என்ன இருக்குன்னு. ஐயோ இந்திரா, இந்திரா என்னம்மா இது, என்ன இப்படி எல்லாம் நடக்குது? அங்க பாரு, நம்ம குடும்பத்துக்கு ஏதோ கெட்ட காலம், அதான் இப்படி எல்லாம் நடக்குது. அம்மா 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 இங்க எதுவும் பேச வேண்டாம்மா, வீட்டுக்கு போலாமா? சம்மதிமா, கேளுங்க. இங்க இருந்து எதுவும் பேச வேணாம். முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம் வாங்க. இல்ல மாமா, வேண்டாம் மாமா, கோயிலுக்கு வேண்டாம் மாமா. அக்கா வர மயக்கத்துல இருக்காங்க, உடம்பு சரியில்லைல, நம்ம வீட்டுக்கே போலாம் மாமா. சரிம்மா, வாங்க சம்மதிமா. மடி அவளை கூட்டு வா. நீங்க வாங்க, வாங்க நம்ம போலாம். அம்மா சம்மதிமா வாமா, வாங்க வாங்கக்கா. வாங்க, சீக்கிரம் வாங்க. மாமா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்க, என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க மாமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. மடி ஏம்மா இந்த நேரத்தில் போற? எதா இருந்தாலும் கௌதம்கிட்ட கலந்து பேசிட்டு அப்புறமா பண்ணுமா. சரி மாமா, கௌதம் கோயிலுக்கே நேரா வரேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. நான் கௌதம் கிட்ட பேசிடுறேன் மாமா, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. இந்திரா, நீ எங்கேயாவது போய் தனியா மாட்டிக்க போறமா? அம்மா அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நான் மாட்டிக்கலாம் மாட்டேன். நீங்க ஹேமாக்காவை பத்திரமா பார்த்துக்கோங்க. ம் மாமா கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க மாமா. சரிம்மா, நிப்பாட்டுறேன். அப்போ இந்த பிரஸ்ல தான் அடிச்சிருக்காங்க. அவனுங்களுக்கு என்ன தைரியம் இருக்கணும்? இதை முதல்ல ஆர்டர் பண்ணவனுங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல கௌதம்க்கு கால் பண்ணி பார்க்கலாம். இல்ல வேண்டாம், நம்ம யாருன்னு தானே கேட்க போறோம். அவங்க கிட்ட கேட்டுட்டு வந்து நம்ம கௌதம் கால் பண்ணுவோம். நில்லுமா, யாருமா நீ? நீ பாட்டுக்குள்ள வந்து நிக்கிற. அம்மா யார்மா நீ? நான் யாரா? இது பாரு, இந்த போட்டோவை பிரிண்ட் பண்ணிருக்கீங்களே, இது யாரு தெரியலையா? நல்லா எடுத்து பாரு. அம்மா நீங்களா அது? ஓ, இல்ல உங்களுக்கு கண்ணு வேற தெரியலையா? ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஃபேக்கான போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஊர் பூரா ஒட்டி வச்சிருக்கீங்க? என்னம்மா நீ? நீ பாட்டுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. எங்களெல்லாம் கேள்வி கேட்க கூடாது, வெளில போமா. ஹேய், இத பாருங்கடா, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது 1 நம்பர் ஃப்ராட் வேலை. இந்த போட்டோ எல்லாம் ஃபுல் ஃபேக். இத போஸ்டரா போட்டு ஊர் பூரா ஒட்டி வச்சிருக்கீங்க. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இத போலீஸ் கிட்ட சொன்னா உங்க 2 பேருக்கும் என்ன ஆகும் தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? என்ன ரொம்ப மிரட்டுற? காசு கொடுத்தா போஸ்டர் போட தான் செய்வான். நீயும் காசு கொடு, வேற போஸ்டர் போடுறோம். என்ன மச்சான் சொல்ற? பெருசா போட்டுருவோம். என்னடா சிரிக்கிறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இன்னும் பெரிய போஸ்டரா போடுவேன்னு சொல்வீங்க? உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன? மோமோ, இந்தமா, இந்தமா, அம்மா, இந்தமா. இருமா, இருமா. ஆமா ஆமா போதுமா, மாமா, எங்களை விட்டுருமா? போதுமா. ஐயோ வலிக்குது, என்ன அடி. அப்பா, நான் மரியாதையா தானே பேசினேன். ஒழுங்கா என்கிட்ட பதில் சொல்ல வேண்டியதானே? தப்புதாமா, எங்களை மன்னிச்சிடுமா. மன்னிச்சிருங்கம்மா. அந்த பயம் இருக்கட்டும். என்னடா இது? இப்ப சொல்லுங்க, இந்த போஸ்டர் எல்லாம் அடிக்க சொல்லி எவன் சொன்னது? அது வந்து இதாவது சொல்லி தப்பிச்சிடலான்னு 2 பேரும் நினைச்சீங்க. அப்புறம் அவ்வளவுதான் உங்க 2 பேருக்கும். இப்ப நான் காட்டிட்டு இருந்தது வெறும் ட்ரெய்லர் தான். இதுக்கப்புறம் போதுமா, வேண்டாமா, போதுமா. இது வரைக்கும் நீங்க கொடுத்ததே போதுமா. உண்மையை சொல்லி தொலை.
நேத்து ராத்திரி ஒருத்தர் வந்து 5000 போஸ்டர் அடிக்க சொன்னாருமா. ஊரு பூரா ஒரு இடம் விடாம அந்த போஸ்டரை ஒட்ட சொன்னாருமா. இன்னும் பாதி இடம் கூட ஒட்டலமா. அதெல்லாம் இருக்கட்டும், யார் வந்து என்ன சொன்னாலும் ஒட்டிடுவீங்களா? காசு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கம்மா. சி, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? காசு கொடுத்தா இந்த மாதிரி கேவலமான காரியத்தெல்லாம் நீங்க செய்வீங்களா? பொண்ணுங்களை கேவலமா போட்டு அத போஸ்டர் அடிச்சு அதை அடிக்கிறதுக்கு கேவலம் காசு வேற வாங்குறீங்க. உங்களுக்கு தொழில ஒரு நியாயம் வேணா? உங்க குடும்பத்துல இருக்கிற யாரையாச்சும் இப்படி பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா? உங்ககிட்ட எல்லாம் பேசி இப்ப எந்த யூஸுமே இல்ல. ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்க, யார் வந்தாங்க, அவங்க பேர் என்ன? யாரு என்னன்னு தெரியலமா. வெளியூர்காரு மாதிரி இருந்தாருமா. காசு கொடுத்துட்டு உடனே கிளம்பிட்டாருமா. பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டோமா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்கம்மா. சத்தியமா ஆள் யாருன்னு தெரியாதுமா. சரி, இப்போ இனிமே இந்த போஸ்டரை எங்கேயுமே ஒட்டக்கூடாது. ஒட்டின போஸ்டர் எல்லாம் உடனே போய் கிழிச்சிட்டு வரணும், புரியுதா? அப்ப அவன் கண்டிப்பா ஏன் ஒட்டலன்னு கேட்க வருவான்ல. வந்தா என் போன் நம்பருக்கு உடனே போன் அடிக்கிறீங்க, புரியுதா? சரிம்மா, அப்படியே செய்யறோங்கம்மா. சரி சரி, நீ இப்படி மண்டைய மட்டும் ஆட்டிட்டு அப்புறம் வேற ஏதாவது பண்ணலான்னு 2 பேரும் பிளான் போட்டீங்க. உடம்புல ஒரு எலும்பு கூட உருப்படியா இருக்காது, புரியுதா? புரியுதுமா. அப்பா என்ன அடி அடிச்சிட்டீங்கம்மா. வலி தாங்க முடியலம்மா. கண்டிப்பா தகவல் சொல்றோம்மா. உங்க நம்பர் மட்டும் கொஞ்சம் எழுதி கொடுத்துட்டு போங்க. வந்ததும் தகவல் சொல்றோம். என்ன புக்க கூட அதோ தரேங்கம்மா. இதுல என் நம்பர் பேரெல்லாம் இருக்கு. இது பார், எல்லா போஸ்டையும் ஒண்ணு விடாம நெருப்பு வச்சு கொளுத்திடணும். எங்கேயாவது நான் ஒரு சின்ன பீஸ கூட பார்த்தேன், உங்க 2 பேரையும் அவ்வளவுதான் மொத்த கடியும் நெருப்பு வச்சு கொளுத்திடுவேன். சரிங்கம்மா. ஆமாம்மா, அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. கண்டிப்பா பண்ணிடுறோம்மா. சித்தி, இந்த ஆப்பிள கூட நிம்மதியாக சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்போதான் நிம்மதியாக சாப்பிட முடியுது. பாத்தீங்களா, வீடு எவ்வளோ அமைதியா இருக்குது. வீட்டில் யாருமே இல்லை. இந்த இந்திராவும் கௌதமும் வீட்டை விட்டு போயிட்டாலே நம்ம வீடு நிம்மதியா இருக்கும்ல சித்தி. பெர்மனண்டா வெளியில அனுப்பணும்னு தான்டா ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அக்கா வரட்டும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் கதிர், என்ன பொறுமையா சாப்பிடு. பொறுமடா. எதுக்குடா இப்ப சிரிக்கிற? இப்போ இல்ல சித்தி, வீட்டில் எல்லாரும் மங்களகரமா கிளம்பி கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆனா நம்ம ஆளு ஊர் முழுக்க இந்திரா போட்டோவை போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கானே. அதான் இந்நேரம் எல்லாருக்கும் நல்ல தரிசனம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய், அவன் சரியா வேலை செஞ்சிருப்பானா? ஊர் ஃபுல்லா ஒட்டிருப்பானடா. கண்டிப்பா ஒட்டியிருப்பான் சித்தி. நம்ம வீட்டில் எல்லாரும் அதை பார்த்துருப்பாங்க. இந்திரா அவமானம் தாங்க முடியாம எல்லார் முன்னாடி தலை குனிஞ்சிருப்பா. இந்த இந்திரா எவ்வளவு நாளா சைரன் வச்ச வண்டியில வரணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தா. இப்ப பாருங்க, எல்லாம் மொத்தமா மண்ணோட மண்ணா போச்சு. அத நினைச்சேன், சிரிச்சேன். தோ அந்த போஸ்டர் அடிச்சவன் தான் கால் பண்றான். பேசு பேசு. என்னடா எல்லா இடத்துலயும் ஒட்டியாச்சா? முதலாளி, எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு முதலாளி. என்னது? என்னடா சொல்ற? ஆமா முதலாளி, இப்பதான் பிரஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. அந்த போட்டோல இருக்கிற இந்திரா வந்து எல்லாத்தையும் அடிச்சு விரட்டுறானா. என்னது? இந்திராவா? ஆமா, பிரஸ்ஸுக்குள்ளேயே வந்து ஆளுகள்கிட்ட விசாரிச்சு யார் இதை பண்ண சொன்னாங்கன்னு எல்லா விவரமும் கேட்டுட்டு இருக்காளா. ச்சே, என்னடா அது? அப்போ இந்திராக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? அப்படி என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாம் சொதப்பிட்டீங்களா பிளான? ஷோ இல்ல முதலாளி, அப்படிலாம் எதுவுமே நடக்கல முதலாளி. பிரஸ்ஸுக்காரங்களுக்கு எதுவும் டீட்டெயில் தெரியாது முதலாளி. அதனால உங்க பேர் எதுவும் வெளியில போகாது. ஜஸ்ட்ல தப்பிச்சிட்டீங்க முதலாளி. எப்படிடா அவ பிரஸ கண்டுபிடிச்சு வந்தா? அவள எனக்கும் அதான் பயமா இருக்கு முதலாளி. ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் மாட்டிக்குவேன் முதலாளி. எனக்கும் அதான் பயமா இருக்கு முதலாளி. டேய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் பயப்படாத. இப்படிலாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நீ முதல்ல போனை வை. எதுக்கும் நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க முதலாளி. டேய், நீ வை.
ஏய் என்னடா ஆச்சு? அந்த இந்திரா என்ன செஞ்சு வச்சிருக்கா? மறுபடியும் மோப்பம் முடிச்சு அங்க போயிட்டாளா? ஆமா சித்தி, இப்ப போய் அந்த பிரஸ் கிட்ட அவளோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டா. அவளை ஒளிச்சு கட்டினாதான். அதானே, ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறவங்க தான் ஒழிஞ்சு போவாங்க. என்ன ஷாக் ஆயிட்டீங்க? இவ்ளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் நீங்க நினைக்கல? ஏய் என்னடி நீ தள்ளுறா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? ஆ? ஏய் இப்ப எதுக்கு 2 பேரும் வந்து கதற கத்திட்டு இருக்கீங்க? என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை இப்ப அவன் கிட்ட? சித்தி, இதை நீங்க கேட்கறது அதிசயமா இருக்கு. உங்களுக்கும் கதிருக்கும் வீட்டுல ஏதாவது சும்மா குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? சும்மாவே இருக்க மாட்டீங்களா? டேய் மரியாதையா பேசு. வீட்டுக்கு குழப்பத்தை கொண்டு வர்றது நாங்க இல்ல, ஓம் பொண்டாட்டி தான். அவ குடிச்சிட்டு கூத்தடிச்சிருக்கா, அதான் ஊர் ஃபுல்லா அந்த பிரச்சனை நாரிக்கிட்டு இருக்கு. அதை கேட்க வக்கு இல்ல, இங்க வந்து எங்களை சத்தம் போட்டுட்டு இருக்க. ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணா இருந்தா இதுக்கெல்லாம் உடைஞ்சு போய் மூளையில உட்காரும். ஆனா இவ இதெல்லாம் எப்படி செய்வா? மூளையில உட்கார்றதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? எப்பவுமே தப்பு பண்ணாதவங்க இப்படிதான் நிமிர்ந்து நிப்பாங்க. பாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. ஏய், ஊர் புறம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, இங்க வந்து சித்திய பேசாதன்னு சொல்லிட்டு இருக்க. சை இந்திரா, உன்னால எங்களுக்கு தானே மானம் போயிட்டு இருக்கு. எல்லாம் துக்கம் விசாரிக்கிற மாதிரி போன் மேல போன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் மானமே போச்சு. மாமா, ஊரை பத்தி எல்லாம் நீங்க பேசாதீங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மாட்னீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு. ஏய் என்ன கை நீட்டி மிரட்டுறியா? உனக்கு அவ்வளவு கொழுப்பு ஆயிடுச்சா? என்ன மிரட்டுற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? ஏய் என்ன இருக்க? ஆ? என்னடா? ஏய், வர்றா கதிர், கௌதம், விட்றா. எல்லாம் செஞ்சுட்டு இந்திராவை மிரட்டிட்டு இருக்கியா நீ? வீட்டுக்குள்ள இருந்த பிரச்சனை நீதான் தெருவுல கொண்டு வந்து விட்ட. இதெல்லாம் நல்லதுக்கே இல்லடா கதிர். ஏய் என்னடா, என்னது நல்லதுக்கல? என்ன பண்ண போற? ஏய், என்னடா, கௌதம், முதல்ல கையேறா மேல இருந்து. கௌதம், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏய் ஏய், என்னடா? கௌதம், கூட பிறந்த அண்ணன்டா உனக்கு இவன். எப்ப பார்த்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. சித்தி, இவனுக்கு சப்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி கதிர் தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் மட்டும் ஆட்டும். அப்போ இருக்கு இவனுக்கு. என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? அடிச்சுடா, அடிடா பாப்போம். பெருசா வர. ஏய் நிறுத்துங்கடா. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படிதான் அக்கா உங்க 2 பேரையும் சண்டை போட்டுக்கோங்கன்னு வளர்த்தாங்களா? அக்கா ஊர்ல இருந்து வர வரைக்கும் தயவு செஞ்சு 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஏய் என்னடி சந்தோஷம் தானே இப்ப உனக்கு? அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டல நீ. அதை யார் செய்றாங்கன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும். கதிர் மாமா, நீங்க நல்லா கேட்டுக்கோங்க. இந்த விஷயத்தை நாங்க அவ்வளவு ஈஸியாலாம் விட்டுற மாட்டோம். சரியான ஆதாரத்தோட கண்டிப்பா வருவோம். கௌதம், நீ வா, இப்ப எதுவும் பேச வேண்டாம். ஏய் போடா, பெருசா வந்துட்டான். போடா போ. பொண்டாட்டி சொன்னது பேசாம போறல. பாத்தீங்களா சித்தி, இவனுக்கு எவ்வளவு திமிரு பாத்தீங்களா இவனுக்கு? டேய் வாடா. பாத்தியாடா எப்படி எல்லாம் பேசிட்டு போறான்னு? எல்லாம் கலெக்டர் ஆக போறங்கிற திமிருதான். ஏய் இத அடக்கே ஆகணும்டா. இருக்கட்டும் சித்தி, இப்ப செய்யற வேலைய இன்னும் கொஞ்சம் பெருசா செஞ்சா போதும். செய்யறேன். செய்யணும் செய்யணும் விடாத. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா இடமும் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், அவங்க குடியிருந்த இடம்னு அத்தனை இடமும் போஸ்டர் அவுட்டுடா. நல்லா மானம் போகட்டும். அப்பதான் கொஞ்சமாச்சும் அடங்குவா இவ. செய்யறேன் சித்தி, உடனே சொல்றேன். ஆ, அது பத்தாது. அப்படியே மீடியாக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த டிவில போட சொல்லு. அப்படியே பெரிய ஸ்கிரீன்ல க்ளோஸ் அப்ல இந்திரா முகம் வரணும். அப்பதான் சரியா இருக்கும். அப்படியே சித்தி, இப்ப பாருங்க, உடனே சொல்றேன். இங்க வந்து என்கிட்ட புருஷனை பொண்டாட்டி ஏறிட்டு வராங்கல்ல, ஊரு ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு இவங்க கௌரவத்தை கிழிச்சு தொங்க விடுறேன் பாருங்க. சொல்லாத செய்.
ஹலோ சொல்லுங்க முதலாளி, எதுவும் பிரச்சனையா? டேய் சும்மா பயந்து சாகாத. இங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ உனக்கு அடுத்த ஆர்டர் கொடுக்க போறேன். இந்த ஆர்டருக்கு வந்த பிரச்சனையே பயமா இருக்கு முதலாளி. அதுக்குள்ள அடுத்த ஆர்டரா? டேய், நீ சம்பாதிச்சு செட்டில் ஆக வேண்டாமா? இங்க பார், நேத்து அடிச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு 5000 போஸ்டர் அடிச்சு அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா ஊர்லயும் ஒட்ட சொல்லு. என்ன சொல்றீங்க முதலாளி? மறுபடியுமா? ஐயோ. டேய், உனக்கு என்னடா பயம்? கை நிறைய சொல்லைய பணம் கிடைக்குது, அப்புறம் என்ன? இல்ல முதலாளி, இப்பெல்லாம் சைபர் கிரைம் அது இதுன்னு சொல்றாங்க. எனக்கு மாட்டிக்குவேன்னு பயமா இருக்கு. டேய், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நீ பயப்படாம செய். இல்லைங்க, அது மாட்டிக்குவேன் முதலாளி. டேய், என்னடா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? அதான் சொல்றல, நான் பாத்துக்கிறேன்னு. சரிங்க முதலாளி, நான் போனை வச்சிடுறேன்.